வணக்கம் பானு. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், பாம்பன் ஆகிய பகுதியில் இருந்து நேற்று நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை இன்று அதிகாலை சிறைபிடித்து சென்றுள்ளது. ஏற்கனவே விசைப்படகில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ச்சியாக சிறைபிடித்து வரக்கூடிய இலங்கை கடற்படையானது தற்பொழுது நாட்டுப்படகு மீனவர்களையும் சிறைபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ந்து சிறைபிடித்து வருவதால் அவருடைய வாழ்வாதாரமானது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் 25 பேரை விடுதலை செய்ய கோரி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். இன்று காலை இந்த தகவல் தெரிந்தவுடன் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் அடிப்படையில் ஊர்வலமாக சென்று தற்போது கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். பாம்பன் சாலை பாலத்தில் ஊர்வலமாக சென்ற போது அந்த வழியாக வந்த வாகனங்களை மறைத்து மறியலிலும் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையின் இந்த கைது நடவடிக்கைக்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் இனி வரும் காலங்களில் மீனவர்களை கைது செய்யாமல் இருக்க சுமூக பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளார்கள். ஏற்கனவே விசைப்படகு மீனவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாம்பன், தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட மீனவ பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு அச்சம் நிலவி வருகின்றது. சுமூகமாக கடலில் மீன்பிடிக்க தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன் வச்சுள்ளார்கள். எங்களுக்கு இந்த கடல் தொழில் தான் ஆண்டவர் கொடுத்தது. இந்த கடலுக்கு எல்கையும் கிடையாது, ஏன்னா இதுக்கு எல்கையும் கிடையாது, இதுக்கு அளவு கிடையாது, பத்திரமும் கிடையாது, பட்டாவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவரை அண்ணன் நாடு பசிக்கு உழைத்து சாப்பிட வேண்டிய கடலை எங்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த கடலை போன மக்களை பிடிச்சி எல்கை வெளில போட்டு கிடந்த மக்களை பிடிச்சி அது எத்தனை பேருன்னு எனக்கு இல்லையா கொண்டு போயிருக்காங்க, குடுத்து கொண்டு போயிருக்காங்க. நீ புள்ள வந்தாட்டி உள்ள இப்படி கடருது.